வணக்கம். மீண்டும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்னைக்கு சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கான பாடம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுதியாக நடத்தப்படும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ குறைந்த கால இடைவெளியில் ஒரு 70 மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த வீடியோஸை பார்த்து அதைப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 70 மார்க்ஸ் உங்களால் எடுத்துட முடியும். சரி, இன்றைக்கி இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் சாப்டர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா பாலினாமியல்ஸ். இந்த பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் நிறைய பார்த்துருப்போம். குவாட்ரடிக் பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா P ஃபார் பாலினாமியல், that is P of x அப்படிங்கிற சிம்பிளை நம்ம நோட் பண்ணுவோம். P of x is equal to ax square plus bx plus c அப்படிங்கிறது குவாட்ரடிக் பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இப்போ குவாட்ரடிக் அப்படிங்கிறப்போ நமக்கு 2 ரூட் வந்தாகணும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இந்த பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் divided by coefficient of x square. Next, product of the roots. Product of the roots என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா c by e. இந்த c அப்படிங்கிறது constant term divided by coefficient of x square. ஸோ இப்போ x square ஓட coefficient a, x ஓட coefficient b, c அப்படிங்கிறது constant term. Sum of the roots equal to minus b by a, product of the roots equal to c by e. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 2.2. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் தி ஜீரோஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ரடிக் பாலினாமியல்ஸ் அண்ட் வெரிஃபை தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஜீரோஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த ரூட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது பேர் ஜீரோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஜீரோஸ் தட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏ வருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா P of x is equal to, முதல்ல கொடுத்துக்கிற டேர்மை நான் P of x ன்னு எடுத்துக்கிறேன். P of x is equal to x square minus 2x minus a அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ தட் இஸ் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்லேயே மல்டிபிள் பண்ணணும். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 1 இருக்குதா வித்தியாசம். அப்போ 1 into minus 8 என்ன வருது, minus 8. நெக்ஸ்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் -2. ஸோ அப்போ ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணுறப்போ -18 வரணும், ஆட் பண்ணுறப்போ என்ன வரணும், -2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்ன நம்பராக இருக்க முடியும், 4 into தட் இஸ் -4 into 2 -18 வருமா, -4 plus 2 -2 வரும். ஸோ இப்போ என்னுடைய டேர்ம் எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னாக்கா தட் இஸ் x -4 into x plus 2 அப்படின்னு என்னுடைய பாலினாமியலை பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னாக்கா இந்த பாலினாமியல் டேர்மை ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஏன் ஈக்குவல் டு 0னா தட் இஸ் ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியலோட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ p of x ஓட வேல்யூ எப்படி நம்ம மாத்திருக்கோம், x -4 into x plus 2 is equal to 0 இல்லையா. இப்போ தனித்தனியா ஈக்குவல் டு 0 போடுங்க. x -4 equal to 0 or x plus 2 is equal to 0. That is x is equal to 4 and then x is equal to -2. ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் தட் இஸ் p of x அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல ஒரு வேல்யூவை லெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எடுத்துங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் தென் பீட்டா இஸ் ஈக்குவல் டு செகண்ட் வேல்யூவை பீட்டா இருக்கு. இப்போ பீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை தி ரிலேஷன் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் நம்ம பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறப்ப என்னுடைய பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் நம்ம ஆல்ரெடி ஜெனரலாக உள்ள பாலினாமியல் என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, சி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்னுடைய பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு தட் இஸ் ஏ, ஏவோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் பி, பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி இஸ் ஈக்குவல் டு -2. கான்ஸ்டன்ட் டேர்ம் c ஓட வேல்யூ -a. ஃபர்ஸ்ட் என்ன ரிசல்ட் வெரிஃபை பண்ணனும், ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b by a வா அப்படி சொல்லி வெரிஃபை பண்ணனும்.
ஆல்பாங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆல்பா அப்படிங்கிறது என்ன இருக்கு 4 பிளஸ் பீட்டா. பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கு -2. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 4 - 2 is equal to -p/b. அப்போ மைனஸ் b, b யோட வேல்யூ -2, minus of -2 divided by a, a யோட வேல்யூ 1. Next 4 - 2, 2 is equal to minus into minus plus, இப்போ 2 is equal to 2. அப்போ both are equal வந்தாச்சு. Next என்ன பண்ணணும், product of the roots alpha into beta is equal to c/a அப்படிங்கிறது ஃபார்முலா. ஆல்பா அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க 4, பீட்டா அப்படிங்கிறது என்ன இருக்கு -2 is equal to c. c யோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க -8 divided by a யோட வேல்யூ 1. அப்போ 4 into -2 -8, -8 equal to -8. Therefore, the relationship between zeros and coefficients are verified. Coefficients are verified அப்படின்னு இருக்கு. So, for that is இதான் வெரிஃபை பண்ண சொல்லிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் நம்ம பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க 4s² - 4s + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலினாமியலை முதல்ல p of s அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா s அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்தாங்கனால நான் p of s அப்படின்னு எடுத்துருக்கேன். சரியா? 4s² - 4s + 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேக்டரைஸ் பண்றப்ப என்ன பாருங்க 1 into 4 s² ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணனும்னு சொல்லிருக்கோம். அப்போ 4 into 1 4, அடுத்து s ஓட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் -4. அப்போ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றப்போ 4 னு வரணும், ஆட் பண்றப்ப என்ன வரணும் -4 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்னவா வரும் -2 into -2 மல்டிபிள் பண்றப்போ மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும், ஆட் பண்றப்போ ஆட் பண்ணி அதே சிம்பல் தான் நம்ம போடுவோம். ஸோ அப்போ டேர்ம்ஸ் வரும். ரைட், அடுத்து இங்கே லாஸ்ட் சம்மில் இந்த டேர்ம் அப்படியே நம்ம எடுத்துக்கணும். எந்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சோமோ அந்த நம்பரை அப்படியே என்ன பண்ணோம் ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்துக்கணும். பட் இந்த சம்மில் அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா போன சம்மில் x² மேலே எந்த வித நம்பரும் இல்லை. ஸோ இப்போ ஆசிடிஸ் என்ன எடுத்தோமோ அதை அப்படியே நம்ம எடுத்தாச்சு. இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா s² கோஎஃபிஷியன்ட் 4 அப்படின்னு சொல்லி வந்து, அப்போ என்ன நம்பர் s² கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணும். அப்போ -2/4 again என்ன இருக்கு -2/4. நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிச்சோமோ அந்த நம்பரை s² கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணும். சரிங்களா? அப்போ இது எப்படி மாத்திக்கலாம், 2 டேபிளால கேன்சல் பண்ணிக்கலாமா, -1/2 இங்கே என்ன வருது -1/2. சரியா? வேரியபிள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணி வேரியபிளை டினாமினேட்டர், இந்த இடத்துல வேரியபிள் என்ன s அப்படிங்கிறத வேரியபிள். ரைட்டா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா தட் இஸ் 2s - 1 into again இதுவும் என்னதான் வருது 2s - 1. So therefore p of s is equal to 2s - 1 into 2s - 1. இப்போ நெக்ஸ்ட் இது ஜீரோஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும்னா p of s ஓட வேல்யூ 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். p of s க்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ வச்சிருக்கோம் 2s - 1 into 2s - 1 equal to 0. சரியா? இப்போ தனித்தனியா ஈக்குவல் டு 0 போடுங்க. 2s - 1 equal to 0, again 2s - 1 equal to 0. அப்போ 2s is equal to 1, s is equal to 1/2. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும் 2s is equal to 1, s is equal இங்க என்னங்க வருது 1/2. ஜீரோஸ் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து நான் என்ன பண்ணி ஆகணும், ரிலேஷன்ஷிப் 0க்கு கோஎஃபிஷியன்ட் நான் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரூட் என்ன எடுத்துக்கணும், let alpha is equal to 1/2. again செகண்ட் வேல்யூவை என்ன பண்ணோம் பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பீட்டா is equal to 1/2. நெக்ஸ்ட் s² கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் a. a க்கு வேல்யூ என்ன இருக்கு 4, and then b க்கு வேல்யூ என்ன இருக்கு s ஓட கோஎஃபிஷியன்ட் -4, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வெரிஃபை பண்ணி பார்க்கணும், sum of the roots alpha plus beta is equal to -b/a வருமா அப்படி சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டுத்துடைய வேல்யூ ஈக்குவலா வருதா? அப்போ ஆல்பா அப்படிங்கிற என்ன இருக்கு that is 1/2 plus பீட்டாக்கு என்ன இருக்கு 1/2 which is equal to -b/a
ஃபார்முலா மைனஸ் நம்பர்ல ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் ஆஃப் -4 டிவைடட் பை a, that is 4. இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 1/2 plus 1/2 half plus half என்ன வரும், 1 ன்னு வந்துடும். அப்போ எனக்கு என்ன வருது வேல்யூ அப்படின்னாக்கா 1 is equal to minus into minus plus 4 கேன்சல் ஆயிடும். அப்போ 1 is equal to 1 ன்னு ஆயிடும். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் நான் என்ன வெரிஃபை பண்ணி பார்க்கணும், செகண்ட் ஒன் that is alpha into beta is equal to c by a. அப்ப c ஆல்பாக்கு பதிலா என்ன வச்சிருக்கோம் 1/2, again என்ன இருக்கு 1/2, c க்கு பதிலா என்ன வச்சிருக்கோம் 1 divided by a ஓட வேல்யூ 4, அப்போ 1/4. therefore 1/4 is equal to 1/4. இதுவும் ஈக்குவலா வந்துருச்சு. சம் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு வர வேல்யூ தான் இங்க வரணும்னு அவசியம் கிடையாது. என்ன வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வரணும். சம் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு இருந்தாலும் சரி, அப்பதான் என்ன வரும், இது ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ண மாதிரி மீன். ஓகேவா? சோ therefore ஃபைனலா இந்த மாதிரி எழுதும். therefore relationship between zeros and coefficients are verified. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் நம்ம பார்க்க போறோம். தேர்ட் சம் என்ன கொடுத்தாங்க பாருங்க. அந்த டேர்மை நான் p of x ன்னு எடுத்துக்கிறேன். p of x is equal to 6x squared minus 3 minus 7x அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் பவர்ல உள்ள டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேரியபிள் பவர்ல உள்ள டிகிரி டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதர்வைஸ் அசெண்டிங் ஆர்டர்லயும் இருக்கலாம், பட் ப்ராபபிலி நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல தான் நம்ம எடுத்துக்குவோம். ஹையஸ்ட் பவரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துவோம். சரியா? அப்போ இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டாங்க. p of x is equal to 6x square minus 7x minus 3. ஏன் இந்த மாதிரி எழுதுறது முக்கியம் அப்படின்னாக்கா அப்பதான் ஏபிசியோட வேல்யூ கரெக்டா நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி தப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 6 into minus 3 என்ன வருது, minus 18 அப்படின்னு சொல்லி வருது. 6 into minus 3 minus 18 ஆட் பண்றப்போ என்ன வரும், minus 7 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்ன நம்பர் சொல்லலாம், minus 9 into 2 minus 18 அப்படின்னு வரும். minus 9 plus 2 என்ன வந்துடும், minus 7 வரும். அப்போ இங்க x ஸ்கொயர் முன்னாடி நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு, 6 இருக்கு. அப்போ என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிச்சோமோ minus 9/6 அதால டிவைட் பண்ணணும். 2 divided by 6. இது காமனான டேபிள் என்ன வரும், 3 டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். 3/2 இங்க என்ன வருது, 1 divided by 3. 2 டேபிளால கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும், வேரியபிள் மல்டிபிள் பண்ணிக்கணும்னு சொல்லி. அப்போ 2x இங்க என்ன வருது, 3x. இப்போ கீழே எழுதுறா என்ன வரும் பாருங்க, 2x minus 3 into 3x plus 1. ரைட்டா? இதுதான் என்னுடைய p of x. நெக்ஸ்ட் நான் ஜீரோஸ் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ p of x ஓட வேல்யூ 0 அப்படி நம்ம எடுத்துக்கணும். p of x க்கு பதிலா என்ன இருக்கு, 2x minus 3 into 3x plus 1 is equal to 0. அப்போ 2x minus 3 is equal to 0 or 3x plus 1 is equal to 0. ஃபைனலா 2x is equal to 3 ன்னு எழுதிக்கலாமா? therefore x is equal to 3/2. நெக்ஸ்ட் இங்க 3x is equal to -1. அப்போ x is equal to -1 divided by 3. இப்போ இந்த ரூட்டை, that is இந்த ஜீரோஸை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா let alpha is equal to 3/2. and then second value நம்மலாம் beta is equal to -1/3. next coefficient of x squared என்ன வேல்யூ எடுத்துக்கணும், a ன்னு. a is equal to 6, b is equal to coefficient of x தான். அப்போ -7 அப்படிங்கறது b ஓட வேல்யூ. next constant term, that is c is equal to -3. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, that is alpha plus beta is equal to -b/a வா. ஆல்பாங்கிற என்ன வந்திருக்கு, that is 3/2 plus beta ஓட வேல்யூ -1/3. சோ அப்ப இந்த இடத்துல பிளஸ் எடுத்துட்டு நான் மைனஸ் ன்னு எடுத்து -1/3 equal to minus or -7 divided by a. a க்கு பதிலா 6 ஆ. நெக்ஸ்ட் இது எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இப்போ இது எல்சிஎம் எடுத்தாக்கா என்ன வருது பாருங்க, 2 3s are 6. அப்போ இங்க 6 வரணும்னா 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ அதே 3 தான் மேலே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 3s are 9.
நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல 3 தான் இருக்கு, எனக்கு 6 தான் வேணும். அப்போ 2 ஆல மல்டிபிள் பண்ணாதான் 6 ன்னு வரும். அதே நம்பர் தான் மேல மல்டிபிள் பண்ணனும். -2 * 1 2 is equal to 7 divided by 6. 9 minus 2 7 by 6, again என்ன வருது 7 by 6, both are equal. Next என்ன பண்ணோம், product of the roots. Product of the roots என்ன formula, alpha into beta is equal to c divided by b. Alpha அப்படிங்கிறது 3 by 2 into beta அப்படிங்கிறது -1 by 3 is equal to c by a. c ங்கிற இடத்துக்கு -3 divided by a, a க்கு பதிலா 6. சரியா? நெக்ஸ்ட் இந்த 3 க்கு 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் -1 by 2, ரைட் சைடு 3 டேபிளால கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வருது -1 by 2. சோ அப்ப இதுவும் ஈக்குவல் வந்துருது. சோ அப்ப therefore relationship between zeros and coefficients are verified. ரைட்டா? ரொம்ப சிம்பிளா உள்ள சம் தான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த பாலினாமியலை கரெக்டா ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டேர்ம்ஸ் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்றிக்கணும். அதாவது அதோட டிகிரி வந்து டிசைனிங் ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாமே ஒரு வாட்டி எழுதி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் தெளிவாக புரியும். அதனால் வந்து இது ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.